அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். சித்திரை மாதம் 28ஆம் தேதி, மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 குரு பகவான் ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசம் செய்கிறார். இனி ராசிகளுக்கான பலன்கள். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்பொழுது 4ஆம் இடத்திற்கு செல்கின்றார். 4ஆம் இடத்தால் மிகப்பெரிய நன்மைகள் தரப்போவதில்லை என்றாலும் 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் பரவாயில்லை. 3ஆம் இடத்தில் மறைவிடத்தில் இருந்து கொண்டு தங்களுக்கு எந்த நன்மையையும் செய்ய முடியாமல் இருந்த குரு பகவான் தற்பொழுது தங்களுக்கு உதவுவார். 4ஆம் இடம் என்பது தாயார், கல்வி, வாகனம் போன்றவற்றை குறிக்கும். தங்களது தாயின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த இணக்கமற்ற சூழ்நிலைகள் சரியாகும். சிலருக்கு தாய் வழி உறவினரிடம் இருந்தோ அல்லது தாய் மாமனிடம் இருந்தோ லாபங்களும் சொத்துக்களும் வரும். 4ஆம் இடமானது வீடு, வண்டி, வாகனத்தை குறிப்பதால் வாகனங்களை வாங்கவோ விற்பனை செய்ய வேண்டியதோ இருந்தால் அவைகள் தங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு உறவினர்களும் நண்பர்களும் திடீரென பகைவர்களாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக நல்ல விஷயங்கள் வரும். தங்களது படிப்பிற்கு நன்கு உதவி புரிவார்கள். வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு சரியான தருணமாக தற்சமயம் உள்ளது. குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன சுகபோக ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தங்களது ஆரோக்கியம் மிக நல்ல நிலையில் இருக்கும். இத்தனை காலமாக உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் குறையும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சற்று அதிகப்படியான கவனத்துடன் செயல்பட வேண்டும். ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் அலுவலகத்தில் தங்களது செல்வாக்கு உயரும். நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறி மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். இதனால் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். பல காலமாக காத்திருந்த முன்னேற்றங்கள் அலுவலகத்தில் நிகழும். தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் அரசு மற்றும் தனியார் துறைகளில் அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கு பல நல்ல பலன்கள் வந்து சேரும். அதே நேரத்தில் பணியில் மிகுந்த கவனம் தேவையான இடமாற்றமும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். தங்களது ராசிக்கு அயன சயன சுகபோக ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் சுப செலவுகள் உண்டாகும். அதாவது புண்ணிய காரியங்கள் செய்வதற்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதற்கும் பணத்தை செலவு செய்வீர்கள். அலுவலகத்திலும் வீட்டிலும் அனைவரும் தங்களது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். பெண்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலமாக உள்ளது. தைரியத்துடன் தாங்கள் எந்த ஒரு முடிவையும் மேற்கொள்ளலாம். உற்றார் உறவினர்களிடமும் அண்டை வீட்டாருடனும் இணக்கமான சூழ்நிலைகள் நிலவும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர தாங்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரரையும் தட்சிணாமூர்த்தியையும் புனர்பூச நட்சத்திர நாளில் வழிபட்டு வர நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வியாழன் கிரகம்தான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவதற்கு 1 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கின்றார். இவர் செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். குரு பகவானுக்கு புத்திரகாரகன் என்ற பெயரும் உண்டு. ஒரு ஜாதகருக்கு புத்திர பிராப்தி உண்டாவதற்கு அவரது ஜாதகத்தில் குரு பலம் குறையாமல் இருக்க வேண்டும். கல்வி, வேலை, திருமணம், புத்திரபாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைக்க குரு பகவானின் அருள் அவசியம். எனவேதான் நவகிரகங்களில் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என பலரும் எதிர்பார்க்கிறார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி 2, 5, 7,
9 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நன்மை செய்யும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. நிகழப்போகும் குரு பயிற்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்தில் குரு அமர்கிறார், எந்தெந்த இடங்களில் பார்வையிடப் போகிறார், அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என நாம் பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல பண வரவினை தருகின்றார். 5ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது தனலாபம், புத்திர லாபம், புத்திர பாக்கியம் போன்றவற்றை வழங்குகின்றார். 7ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை மற்றும் செல்வாக்கினையும் நல்ல தனவரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது குடும்பத்தில் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தனவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல லாபத்தையும் தாங்கள் நினைத்தவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான காலத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றார். 7 இடங்களில் கோச்சார குருவினால் சுமாரான பலன்களே நடைபெறும். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3, 4, 6, 8, 10 மற்றும் 12ஆம் வீடுகளில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அசுப பலன்களை தருவார் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு வீட்டில் வீணான வாக்குவாதம், கலகங்கள் மற்றும் சாதகமற்ற சூழ்நிலைகளை உண்டு பண்ணும். சில அன்பர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும் போது தாம் வகித்து கொண்டிருக்கும் பதவியை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அல்லது வேண்டாத இடமாற்றம் ஏற்படும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு உடல்நலம் பாதிப்படைவதற்கும் தாங்கள் வகித்து வரும் பதவிக்கே ஆபத்தையும் உண்டு பண்ணுகின்றார். மனமும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். சில அன்பர்களுக்கு மரண பயமும் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது உற்றார் உறவினர்கள் மூலமாக தொல்லைகள் மற்றும் துன்பங்களை உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு பொருள்களையும் இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பெரும்பாலும் உடல்நல பாதிப்புகளையே உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு செய்யாத தவறுக்காகவும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மரணத்திற்கு நிகரான கஷ்டங்களை கொடுக்கின்றார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு தான் வகித்து வரக்கூடிய பதவிகள் பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பதவியை பறந்து போக செய்து விடுகின்றார். மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டத்தையும் உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் தங்களது தவறான செய்கையால் பதவி, அந்தஸ்து போன்றவற்றை பறிபோக செய்து வறுமை நிலைக்கும் சென்று விடுகிறார்கள். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தன விரயம் மற்றும் தங்களது நிலைமைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் போன்றவற்றை குரு பகவான் செய்கின்றார். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது ஒரு விதமான மரணம் பற்றிய கவலையையும் உண்டு பண்ணுகின்றார். அத்துடன் சில அன்பர்களுக்கு பதவி இறக்கமும் ஏற்படுவதுடன் அதிக செலவுகளும் ஏற்பட்டு வருமானத்திற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் செய்கின்றார் என பழம்பெரும் ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. குரு பயிற்சிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சம்ஹாரமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். வியாழக்கிழமை என்று குரு பகவானின் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாகவும் தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். இங்கு சொல்லப்படுபவைகள் எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசை புத்திகளுக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.